இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போறோம். என்ன டாபிக் பார்க்க போறோம்? சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி பார்க்கணும், இங்க நமக்கு எப்படி பார்க்கணும் அப்படிங்கும்போது, சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் இத்தனை வருஷமா நமக்கு போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் வந்து ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. 2019ல மட்டும் ஒரு 2 சம்மு கொஞ்சம் லென்த்தியா கேட்டாங்க. மத்தபடி சிம்பிளா தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஒரு ஈஸியான டாபிக் தான். டிஎன்பிஎஸ்சி அளவுக்கு அவ்வளோ சம்ஸ் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்ல. குறைவான சம்ஸ் பார்த்தாலே போதும். தேவையான சம்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து என்னது? கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஓகே, அதான் மெயினே. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் நல்லா உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்ல இருந்து போவோம். ஓகேவா? சரி. பாருங்க. நம்ம 1வது, 2வதுல படிச்சது தான் இப்ப பார்க்க போறோம். பாருங்க, டினாமினேட்டர் எப்படி இருக்கு? சேமா இருக்கா? அப்ப இந்த மாதிரி டினாமினேட்டர் சேமா இருந்தா நம்ம நியூமரேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். அப்படிதானே? அப்ப 3 + 2 எவ்வளவுமா வரும்? 5. கீழேயும் 5 இருக்குது. அப்ப 5 5 அடிச்சா எவ்வளவு? 1. அவ்வளவுதான். ஓகேவா? கீழேயும் கீழேயும் அடிச்சா 1. ஓகேவா? ஓகேவா? டேட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும்பா. ஓகேவா? அதனால நீங்க டேட்லாம் பார்த்துட்டு இருக்காதீங்க. படிக்கிற வேலைய பாருங்க. படிக்கிறத ஃபாஸ்ட்டா படிங்க. ஓகேவா? நீங்க ஒரு ஜூன் ஜூன் 15க்குள்ள படிக்கிற ஜூன் 15க்குள்ள படிக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, சிலபஸ் முடிக்கிற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. ஜூன் 22, 29 வந்தா நமக்கு ரிவிஷன் தான் டைம் இருக்கும். தள்ளி போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்குமே சந்தோஷம். ஓகேவா? தள்ளி போச்சுன்னா. சரி, ஓகே. அடுத்து 2வது சம் பார்க்கலாமா? 2வது சம் பாருங்க. அதே டினாமினேட்டர் சேமா இருக்கா? இப்ப என்ன பார்க்க போறோம்? மைனஸ் பார்க்க போறோம். அப்ப மைனஸ்னா என்ன பண்ணிக்கணும்? நியூமரேட்டர் மைனஸ் பண்ணிக்கலாம். 5 ல 2 போயிடுச்சுனா எவ்வளவுப்பா? 3/7. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப ஒருவேளை ஆப்ஷன்ல 3/7ன்னு வைக்கலாம். ஓகேவா? சில கொஸ்டின் வந்து கலப்பு பின்னத்துல வைப்பாங்க. கலப்பு பின்னத்துல வச்சா அத டிவைட் பண்ணி போடுற மாரி உங்களுக்கு தெரிய வரணும். ஓகேவா? இந்த சம் இப்படிதான் வைப்பாங்க. ஓகே, ஃபிராக்ஷன். அப்ப போன சம் நம்ம என்ன பார்த்தோம்? கூட்டல் பார்த்தோம். இந்த சம் என்னது? கழித்தல். ஓகேவா? இப்ப அடுத்து வந்து பெருக்கல். ஓகே, அப்ப பெருக்கல் அப்படின்னா என்னது? இப்ப கூட்டல், கழித்தல நம்ம எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. கூட்டல், கழித்தல என்ன பண்ண முடியாது? எதுவும் கேன்சல் பண்ண முடியாது. ஆனா இப்ப பெருக்கல்னு வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். பாருங்க. இந்த 2யும் இந்த 2யும் அடிச்சிடலாமா? இந்த 3 அடிச்சா 1 3 3 3 3 9. அப்ப ஆன்சர் என்னன்னா 1/3. ஆன்சர் என்னது? 1/3. சரிங்களா? அவ்வளவுதான்பா. கிளியரா? அடுத்தது 4வது கொஸ்டின். அடுத்து வகுத்தல். அப்ப இந்த வகுத்தல்னு வரும்போது நெறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. அப்ப வகுத்தல எப்படி நம்ம மாத்துறது? அப்படின்னா பெருக்கலா மாத்திக்கலாம். வகுத்தல எப்படி நம்ம பெருக்கலா மாத்தலாம் அப்படின்னா, தலைகீழ எழுதுனா அது பெருக்கலா மாறிடும். ஒரு குடுத்திருக்க வேலைய என்ன பண்ணும்? தலைகீழ எழுதுனா அது பெருக்கலா மாறிடும். அப்ப என்ன வரும் பாருங்க? 1/5 பெருக்கல் 7/3. 1/5 பெருக்கல் 7/3. ஓகேவா? அப்ப இப்ப என்ன வரும்? 1 × 7 7ஆ? 5 3 எவ்வளவுமா? 15. அப்ப ஆன்சர் என்னது? 7/15. அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப பாருங்க, இப்ப 4 சம் பார்த்திருக்கோம். இந்த 4 சம் என்னது? உங்களால அடிப்படை கணிதம். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இந்த மொத 4 சம் என்ன பண்ணியிருக்கோம் நம்ப ஃபர்ஸ்ட் வச்சிருக்கோம். புரியுதா? இந்த 4 சம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எப்படி போடணும்னு தெரியுதா? இத தான் இப்ப நம்ம கொஞ்சம் ஆ கொஞ்சம் அடுத்த லெவல்ல நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது பேசிக். இதுக்கு அடுத்த லெவல்ல இப்ப நம்ம பார்ப்போம். கிளியரா 4 சம் எல்லாருக்கும்? போலாமா அடுத்தது? 5வது சம். அடுத்து 5வது சம் பாருங்க. இப்ப என்ன பார்த்தோம்? கலந்து வருது எல்லாமே. சிம்பிளோ, டினாமினேட்டரோ எல்லாமே கலந்து வருது. இங்க பாருங்க, இங்க டினாமினேட்டர் சேமா இல்ல. அப்ப சேமா இல்லைன்னா என்னப்பா பண்ணணும்னா, எல்சிஎம் எடுக்கும். ஓகே, எல்சிஎம் எப்படி எடுப்போம்? ஸ்கூல்ல படிச்சிருப்போம். பாருங்க, 4 2 6. 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்கலாமா? 2 2 4, 1 2 2, மொய் 2 6. மறுபடியும் 2ல அடிச்சா 1 1 3 அடிபடாது, அப்படியே போட்டுக்கோங்க. மறுபடியும் 3ஆல அடிச்சா 1 1 1. இந்த மாரி கடைசி 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணுவோம். அப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க? 2 2 4 4 3 எவ்வளவு? 12. அப்ப எல்சிஎம் என்ன அப்படின்னா, வேல்யூ 12. ஓகேவா? எல்சிஎம்மோட வேல்யூ என்னப்பா? 12. 12னா இங்க எத்தன வாட்டிப்பா பெருக்கணும்? 3 வாட்டியா? அப்ப மேலயும் 3 வாட்டி தான் பெருக்கணும். அப்ப 3 × 3 9 -9 பிளஸ் இங்க 6 வாட்டி பெருக்கணுமா? அப்ப மேலயும் 6 வாட்டி பெருக்கணும். அப்ப 6.
மைனஸ் இங்க 2 வாட்டி பெருக்கணுமா? இங்கேயும் 2 வாட்டி பெருக்கணும். 2 10. அப்ப பாருங்க இது 2 மைனஸ் இது பிளஸ். அப்ப ஃபர்ஸ்ட் கூட்டிக்கலாமா? -10 ஒரு 9 -19 பிளஸ் 6/12ன்னு வரும். -19ல 6 போயிடுச்சு அப்படின்னா -13/12. -13/12. அவ்வளவுதான். புரியுதா? கிளியராமா? கிளியரா? இந்த சம்மு. இப்ப நார்மலா பார்த்த சம் இது அடுத்த லெவல். ஓகேவா? இப்ப அடுத்த 6வது சம். இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? முழு எண்கள் பார்த்தோம், பின்னங்கள் பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது கலப்பு பின்னங்கள். ஓகேவா? அப்ப கலப்பு பின்னங்கள் எப்படி போடணும் பாருங்க. அப்ப குடுத்திருக்க வேல்யூ ஃபர்ஸ்ட் மாத்தணும். பின்னமா மாத்த தெரியணும். எப்படி மாத்தணும் பாருங்க. இந்த 2 வேலையும் பெருக்கணும். வர வேலைய போய் கூட்டணும். ஓகேவா? I2 10. 10 பிளஸ் 4 எவ்வளவுப்பா? 14/5. அடுத்தது 1 3/8. 1 8 8. 8 பிளஸ் 3 எவ்வளவு? 11. 11/8. அடுத்து 3 1/2. 2 6. 6 பிளஸ் 1 எவ்வளவு? 7/2. அப்ப கலப்பு பின்னமா இருந்தது. இப்ப பின்னமா மாத்தியாச்சு. அதாவது பாருங்க, போன சம்க்கு மாரி கொண்டுட்டு வந்துட்டோம். இந்த சம்க்கு மாரி கொண்டுட்டு வந்துட்டோம். இப்ப எழுதலாமா? என்ன இருக்கு பாருங்க. 14/5 மைனஸ் 11/8 பிளஸ் 7/2. ஓகேவா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க. 5 8 2. எல்சிஎம் பார்க்கலாமா? மறுபடியும் 2ஆல் அடிச்சா 5 2 1. மறுபடியும் 5 1 1. ஃபைனலா 5. I2 10. 10 2 20. 22 40. ஓகேவா? 40 எல்சிஎம். 8 5 40. 8 வாட்டி பெருக்கணுமா? அப்ப இங்கேயும் 8 வாட்டி பெருக்கணுமா? 10 8 80. 4 8 32. எவ்வளவு? 112. மைனஸ் இங்க 5 வாட்டி பெருக்கணுமா? அப்ப இங்கேயும் 5 வாட்டி பெருக்கணுமா? 11 5 55. இங்க 20 வாட்டி பெருக்கணுமா? இங்கேயும் 20 வாட்டி பெருக்கணுமா? 20 7 140. அப்ப இது 2 பிளஸ் 112 ஒரு 140 252. 252ல 55 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 197/40. அப்ப ஆப்ஷன்ல 197/40ன்னு வைக்கலாம். இல்ல இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி வைக்கலாம். அப்ப இன்னும் சிம்பிளிஃபைனா பாருங்க, டிவைட் பண்ணலாமா? 4 வாட்டி வருமா? 160. பேலன்ஸ் எவ்வளவு? 37. அப்ப கலப்பு பின்னம் எப்படி எழுதணும்? எல்லாருக்கும் எழுத தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. மேல இருக்கிற வேல்யூ சென்டர்ல இருக்கணும். கீழ இருக்க வேல்யூ மேல போயிடும். சைடுல இருக்க வேல்யூ கீழ வந்துரும். ஓகேவா? புரியுதுங்களா? 4 37/40. அவ்வளவுதான் ஆன்சர். இப்ப புரியுதா? போட தெரியுதா எல்லாருக்கும்? அப்ப சிம்பிளிஃபிகேஷன், பின்னங்கள், கலப்பு பின்னங்கள் வந்தா போட தெரியணும். நம்ம நார்மல் கூட்டல் கழித்தல் தாம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரிய கஷ்டமான சம்லாம் இன்னும் பார்க்கல நம்ம. கிளியர் ஆன்சர் புரியுதா? அடுத்து 7வது கொஸ்டின். ஓகேவா? இது என்னது? நார்மல் கூட்டல் கழித்தல் தான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் எல்லாரும். எல்லாத்தையும் கூட்டி இந்த வேல்யூல மைனஸ் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஓகேவா? இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. சீக்கிரம் போடுங்க. ஈஸியான சம்மு. சீக்கிரம் பண்ணுமா, ஆன்சர் பண்ணுங்க. நான் யாருமே ஆன்சர் பண்ணல. $1200. ஓகே, சூப்பர்ப்பா. பார்க்கலாமா? பாருங்க, 3251
ஒரு 587, ஒரு 369, 17 பேலன்ஸ் 1, 8 6 14, 20, 4 9 12, 4, 4207 வருதா? அப்ப எப்படி இருக்கு? 4207 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3007. இந்த மைனஸ் எக்ஸ் அந்தாண்ட போச்சுன்னா பிளஸ் எக்ஸ் ஆயிடும். ஓகே, அந்த வேல்யூ தானே தான் மைனஸ் ஆயிடும். அப்ப 4207 மைனஸ் 3007 ஈக்குவல் டு எக்ஸ். அப்ப 4207 3007 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1200. ஓகே, கிளியரா? சூப்பர்மா. இப்ப இந்த சம் என்னது? வகுத்தல். ஓகேவா? அதை இதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு பார்ப்போம். கொஸ்டின் பாரு, 1400 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1050. அப்ப நமக்கு எக்ஸ் தான் வேணும். அப்ப இந்த பெருக்கல் இந்த பொசிஷன் வந்து வகுத்தல் ஆயிடும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 1050 வகுத்தல் 1400. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. பாருங்க, கொஸ்டினே போட்டு கொடுத்துட்டேன், ஆன்சர் தான். நம்ம ஆன்சர் வரும் 21/28. அதை அடிக்க முடியாதா? அடிக்கலாமே, 7ஆல் அடிக்கலாமே. பாருங்க, ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். 5ஆல் அடிச்சா என்ன வரும்? 21. இங்க 5ஆல் அடிச்சா அந்த 28. மறுபடியும் இது என்ன பண்ணலாம்? 7ஆல் அடிச்சா 3 7 21, 4 7 28. அப்ப ஃபைனல் ஆன்சர் அது 3/4. 7/4. 7/4 எப்படி மாறும்? 3/4 தானே வரும். ஓகே, கிளியரா? அடுத்து 9வது சம். இந்த சம் ஆல்ரெடி நான் போட்டு கொடுத்துருக்கேன் ஒரு மாடலு. நீங்க இதை இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னது கொஸ்டின்? 5 1/2 பிளஸ் 3/4. நல்லா கவனிங்களா, இந்த இன்னு ஆஃப்னு வந்தா என்ன மீனிங்னா பெருக்கல்னு அர்த்தம். அப்ப இன்ட்டு 8/9. ஓகேவா? சால்வ் பண்ணி சொல்லுங்க பாப்போம், இதுக்கு என்ன ஆன்சர்னு. பாருங்க, நடத்திட்டு தான் நான் கொடுக்குறேன். ஓகேவா? சால்வ் பண்ணலாம், எல்லாருமே கத்துக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுமா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. 50/9 செக் பண்ணிக்கலாமா? சரி, இதை மாத்திரம் என்ன வரும்? I2 10, 10 பிளஸ் 1 11/2 பிளஸ் 3/4 இன்ட்டு 8/9. இது பெருக்கல் தானே, அப்ப கேன்சல் பண்ணலாமா? 1 3 3, இங்க 3 3 9, 1 நாள் 4, 2 நாள் 8. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 11/2 பிளஸ் 2/3. அப்ப 2க்கு 3க்கு எல்சிஎம் எடுத்தா ஒரு 6ன்னு வருமா? 6னா இங்க 3 வாட்டி போயிருக்கணும். அப்ப இங்கேயும் 3 வாட்டி போயிருக்கணும். 11 3 33. இங்க 6 வரும்னா 2 வாட்டி போயிருக்கணும். அப்ப 2 2 எவ்வளவு? 4. அப்ப 37/6ன்னு வரும். 37/6ன்னு வரும். எப்படி 50/9 எல்லாரும் போட்டீங்கன்னு தெரியல. 2 பேரும் எப்படி 50/9 போட்டீங்க? பாரதி, மாலதி எப்படி 50/9 போட்டீங்க? ஏமா? 37/6ன்னு வரும். இதை இன்னும் சுருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க? 37 6 6 36, பேலன்ஸ் 1. அப்ப ஆன்சர் 6 1/6 ஃபைனலா வந்து நிக்கும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஆனா பாருங்க, யாருமே ஆன்சர் பண்ணல. என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? போலாமா அடுத்தது? ஓகே, இப்ப நம்ம 9 சம் பார்த்துட்டோம். இப்ப இதுக்கு மேல பார்க்க போறோம்னா போர்ட் மாஸ் கான்செப்ட்.
அப்ப ஆல்ரெடி நான் உங்களுக்கு போர்ட் மாஸ் நடத்தி குடுத்துருக்கேன். ரீசனிங்ல நம்ம போர்ட் மாஸ் பார்த்தோம். எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம். எது எதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே கவனிங்க. பிராக்கெட் ஆஃப் ஓகே. அப்ப ஒரு வேல்யூ குடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதுல பிராக்கெட் இருக்குன்னா அதுதான் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? அது எந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணணும்? டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த ஆர்டர்ல சால்வ் பண்ணணும். நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி குடுத்துருக்கு. ஓகேவா? சரி பாருங்க. அப்ப இங்க ஒண்ணு புதுசா ஒண்ணு வந்திருக்கு பாருங்களேன். பார் வச்சு வருது. பார் வந்துருச்சு. அப்ப இருக்கிறதுல எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் அத தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகே. இருக்கிறதுலே பார் வச்சு வந்ததுன்னா ஒருவேளை அத தான் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். மத்தபடி உங்களுக்கு நார்மலா வந்து இந்த டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். ஒருவேளை பிராக்கெட் இருந்ததுன்னா பிராக்கெட்குள்ளார இருக்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? கிளியரா? ஓகே. பார்க்கலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏதாவது பிராக்கெட்குள்ளார இருக்கிறதா? அதுவும் பார் இருக்கிறதா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணுமா? பாருங்க. 6 3 18 பா. -10 பா. வகுத்தல் 5. இப்ப என்னது பார்ல இருந்து நார்மலா வந்துருச்சு. ஓகே. நார்மலா வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? டிவிஷன் போடணும், மல்டிப்ளிகேஷன் போடணும், அடிஷன் போடணும், சப்ட்ராக்ஷன் போடணும். அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன் இதுதான் டிவிஷன். 10ல 5 போயிடுச்சுன்னா 2. 18ல 2 போயிடுச்சு அப்படின்னா, பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 16 வரும். பேலன்ஸ் எவ்வளவு வரும்? 16 வரும். அப்ப இந்த ஹோல் ப்ராசஸ் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா 16ன்னு வந்துருச்சு. அடுத்து இங்க வெளிய என்ன இருக்குது? 8 2 16. ஓகேவா? அப்ப 16 இதோட வேல்யூ ஒரு 16. நடுவுல சிம்பிள் பிளஸ் இருக்கு. அப்ப 16 16 எவ்வளவுப்பா? 32. அப்ப இதோட முழு மதிப்பு இப்ப 32ன்னு வந்துருச்சு. அடுத்து வெளிய என்ன இருக்கு? ஒரு 20 பிளஸ் இருக்கு. ஓகேவா? அப்ப 20 பிளஸ். அப்ப எல்லாத்தையும் கூட்டினா ஃபைனலா நமக்கு ஆன்சர் 52. ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு ஆன்சர் என்னதுப்பா? 52. அவ்வளவுதான். கிளியரா இந்த சம்மு? புரியுதா? புரியுதாம்மா? இப்ப அடுத்து இன்னும் 2, 3 சம் வச்சிருக்கேன். நீங்க தான் சால்வ் பண்ணணும். அப்புறம் தெரியலன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அதுக்கு தான் உங்களுக்கு பேசிக் சொல்லிக் குடுத்துட்டு சம் சொல்லி தர்றதே. ஓகே. அடுத்த கொஸ்டின். இந்த சம் நீங்க போட்டு சொல்லுங்க. ஒரு நார்மலான சிம்பிள் கூட்டல் கழித்தல் கொஸ்டின் தான். ஓகேவா? சொல்லலாம். எல்லாருமே சொல்லலாம். சொல்லுமா? சூப்பர்ப்பா. 67. சூப்பர். 67 சூப்பர்மா. சால்வ் பண்ணலாமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறது. இதானே ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்குது. பாருங்க. 63, 34, 25ல 4 போயிடுச்சுன்னா 21ன்னு வரும்பா. இந்த மைனஸ் உள்ளார பெருக்கும்போது -21 ஆயிடும். அடுத்து வெளிய என்ன இருக்கு? -9 இருக்கு. ஓகேவா? அப்ப பாருங்க இது 2 கூட்டல் இது மைனஸா? அப்ப 60, 90, 97. 97 -21 -9. அப்ப மைனஸும் மைனஸும் பிளஸ்ஸா? 21 9யும் கூட்டினா 30. அப்ப 97ல 30 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 67. அவ்வளவுதான். சூப்பர்மா. ஓகே. அடுத்த சம். ஆ இந்த சம் போடுங்க. இந்த சம் அதே கான்செப்ட் தான். போடுங்க பாப்போம். எல்லாரும் போடணுமா? நீங்க 2019 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 2மே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்க மாரி இருக்கும். அப்படிலாம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மாரி சம்ஸ் ரிப்பீட் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். இதுக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? சீக்கிரம் சொல்லுமா? இன்னும் நெறைய சம் இருக்கு. 20 சம்க்கு மேல இருக்கு இன்னும். மொத்தம் 35 சம் இருக்கு. சூப்பர். 119/60. ஓகே. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இத பண்ணணுமா? பிராக்கெட்ல இருக்கிறத. 1/2 -1/4ப்பா. எல்சிஎம் எடுத்தா 4ஆ? 4னா இங்க 2 வாட்டி பெருக்கணும். அப்ப 2ல 1 போயிடுச்சுன்னா 1/4. அப்ப இந்த இடம் என்னவா மாறிடுச்சு? 1/4ன்னு மாறிடுச்சு. அடுத்து இங்க என்ன இருக்கு? 3/5 வகுத்தல் 1/4.
அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லி குடுத்துருக்கோம். வகுத்தல பெருக்கலா மாத்துனா என்ன பண்ணணும்? தலைகீழ எழுதணும். 3/5 இன்டு 4/1. அப்ப 4 3 12, 12/5. அப்ப இந்த இடம் ஃபுல்லாவே இப்ப என்ன மாறிடுச்சு? 12/5ன்னு மாறிடுச்சு. சரிங்களா? இப்ப வெளிய என்ன இருக்குது? 1 இன்டு 5 -5 மைனஸ் சிம்பல் இருக்கு. 3 இன்டு 4 12. அப்ப -5/12 உள்ளார இருக்க வேல்யூ என்னது? +12/5. ஓகேவா? இப்ப எல்சிஎம் எடுத்தா 12க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தா என்னது? 60ஆ? 60னா இங்க 5 வாட்டி. அப்ப 5 5 25. இங்க 12 வாட்டி. 12 5 60. 12 12 144. அப்ப 144ல 25 போயிடுச்சு அப்படின்னா 119/60. ஓகேவா? அவ்வளவுதான். அப்போ ஒருவேளை ஆப்ஷன்ல இப்படி வச்சிருந்தா போட தெரியணும். இல்ல இது சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருந்தாலும் போட தெரியணும். சிம்பிளிஃபைனா என்னது? டிவைடு. 1 டைம் வருமா? மீதி 59. அப்ப ஆன்சர் என்னன்னா 1 59/60. அங்க ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். கிளியர்? ஓகே. சூப்பர். ஓகே. அடுத்த சம் போலாமா? அடே இந்த சம் சால்வ் பண்ணுங்க. சீக்கிரம் சீக்கிரமா. சால்வ் பண்ணிடுங்க பார்க்கலாம். என்ன ஆன்சர் வரும்? சீக்கிரம். ஃபர்ஸ்ட் இத சால்வ் பண்ணோம். அடுத்து இந்த ப்ராசஸ், அடுத்து இந்த ப்ராசஸ், அடுத்து இந்த ப்ராசஸ். 4 ஸ்டெப். ஓகேவா? ஒரு ஒரு ஸ்டெப்பா. சரி பார்க்கலாமா? 1/4 -1/6 எல்சிஎம் என்ன 12 வருமா? அப்ப 12னா இங்க 3 வாட்டியா? இங்க 2 வாட்டியா? அப்ப 1/12. அப்ப இந்த இடம் 1/12 மாறிடுச்சு. இந்த 2 1/2 மாத்தினா என்ன வரும்? 2 4 4 பிளஸ் 1 எவ்வளவு? 5/2. 5/2 -1/12. 5/2 -1/12. அப்ப 12க்கு 2க்கு எல்சிஎம் எடுத்தா 12 தான். அப்ப இங்க 6 வாட்டி பண்ணுவோம். 6 5 30. 30ல 1 போயிடுச்சுனா 29/12. அப்ப இது வரைக்கும் 29/12. அடுத்து இங்க என்ன இருக்கு? 1/2ன்னு இருக்கு. அப்ப 1/2 இன்டு 29/12. அப்ப பெருக்குனா நமக்கு என்ன வரும்? 29/24ன்னு வரும். ஓகே. 29/24ன்னு வரும். அப்ப இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 29/24. அடுத்து இந்த 1 1/4 மாத்தினா என்ன வரும் நமக்கு? 1 நாள் 4 4 பிளஸ் 1 எவ்வளவு? 5/4ன்னு வரும். 5/4 மைனஸ் இதோட வேல்யூ தான் எவ்வளவு? 29/24ன்னு வரும். இத சால்வ் பண்ணலாமா? இத சால்வ் பண்ணா 24க்கு 4க்கு எல்சிஎம் எடுத்தா 24 தான். அப்ப இங்க 6 வாட்டி பெருக்கணுமா? 6 5 எவ்வளவுப்பா? 30ஆ? 30ல 29 போச்சுன்னா 1/24. அப்ப இது வரைக்கும் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 1/24. இப்ப வெளிய என்ன இருக்கு பாருங்க. 3 1/4ஆ? 3 நாங் 12. 12 பிளஸ் 1 எவ்வளவுப்பா? 13/4. 13/4 வகுத்தல். வகுத்தல் இங்க என்ன இருக்கு? 1/24. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வகுத்தல பெருக்கலா மாத்துனா தலைகீழ எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப 13/4 இன்டு 24/1. இத அடிச்சா 6ஆ? 6 13 எவ்வளவு? 78. ஆன்சர் 78. அவ்வளவுதான். கிளியரா? நெறைய பேர் ஆன்சரே பண்ண மாட்றீங்க. போட தெரியணுமா? புரிஞ்சுதா? ஒண்ணும் இல்ல. பொறுமையா ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து போடுங்க. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பு, அடுத்து இந்த ஸ்டெப்பு, அடுத்து இது, அடுத்து இது, அடுத்து இது. அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா? ஓகே. அடுத்து 14வது சம். இதெல்லாம் ரொம்ப குட்டியான சம் தான். இதுக்கெல்லாம் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணலாம் எல்லாருமே. ஈஸியான சம் தான். ஆன்சர் பண்ணுங்க.
ஃபர்ஸ்ட் இந்த ப்ராசஸ், அடுத்து இது ரெண்டுத்தையும் சேர்த்து, அடுத்து ஃபைனலா 3 1/4 வகுத்தல்னு இருக்கு. அதை மாத்தினா அது பெருக்கலா மாறிடுமா? 3/2 வரும். அப்ப நமக்கு என்ன வரும்? 3/8 வரும். 3/8 மைனஸ் என்ன இருக்கு? 5/6. அப்ப 8 6 எல்சிஎம் நம்ம வரும் 24. 24 இங்க 3 வாட்டி 3 3 எவ்வளவு? 9 மைனஸ் 4 வாட்டியா 4 5 20. அப்ப நமக்கு என்ன வரும்னா -11/24 வரும். ஓகே, அந்த வேலை என்னது? -11/24 இருக்கும். அப்ப வெளியே என்ன இருக்கு பாருங்க? 2/7. இங்க ஒரு மைனஸ், இங்க ஒரு மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 11/24. அப்ப 7 24 எல்சிஎம் எடுத்தானே வரும் 168ன்னு வரும். அப்ப இங்க எத்தனை வாட்டி? 24 வாட்டி. 24 2 48 வாட்டி. இங்க 7 வாட்டி. 7 11 எவ்வளவு? 77. அப்ப எவ்வளவு வரும்? 125/168. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதா? கிளியரா? இங்க பாருங்க 168 எல்சிஎம் எப்படி போடாம நம்ம சொன்னோம்னா, இது வேற டேபிள், இது வேற டேபிள். அப்ப ஒண்ணும் இல்ல, ரெண்டுத்தையும் பெருக்க வேண்டியதான். அப்ப 24 × 7 168. அப்ப இங்க 168 வரும்னா 24ஆல பெருக்கணும். இங்க 168 வரும்னா 7ஆல பெருக்கணும். அவ்வளவுதான். யாருக்காவது எல்சிஎம் எடுக்க தெரியல அப்படின்னா கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. புரியுதுங்களா? எல்சிஎம் எனக்கு எடுக்கிறதுனா இந்த 7 தூக்கிட்டு போயிட்டு இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த நான் 24 தூக்கிட்டு வந்து இங்க மல்டிப்ளை பண்ணுங்க. கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்ப ஆன்சர் என்னது? 125/168. அடுத்து 15வது கொஸ்டின்மா. 15வது கொஸ்டின் பார்க்க போறோம். இங்க பாருங்க, இந்த மாதிரி தொடர்ச்சியா வகுத்தல் இருந்தது அப்படின்னா ஃபார்வர்ட்ல இருந்து தான் போகணும். நிறைய பேர் பேக்வர்ட்ல இருந்து வராங்க. பேக்வர்ட்ல இருந்ததை விட ஃபார்வர்ட்ல இருந்து போகணும். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் 10,000 டிவைடட் பை 100, மீதி 100 வரும். அடுத்து 100 டிவைடட் பை 10. அப்ப ஃபைனல் ஆன்சர் 10. பின்னாடி இருந்து வரக்கூடாது, முன்னாடி இருந்து போகணும். சரிங்களா? இந்த மாதிரி கன்சிக்யூட்டிவா உங்களுக்கு டிவிஷன் இருந்ததுன்னா என்ன பண்ணும்? ஃப்ரண்ட்ல இருந்து போகும். கிளியரா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுத்துட்டு ஜஸ்ட் a பிளஸ் பி a மைனஸ் பின்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி சம்னா அடிக்கடி போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்ல இந்த மாதிரி சம்லாம் கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 9 பிளஸ் 5 எவ்வளோப்பா? 14. 9ல 5 பைசா எவ்வளோப்பா? 4. அப்ப இதை அடிச்சா 2ஆல் அடிச்சா 7/2. இதையும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 3.5. அவ்வளவுதான். கிளியரா? அப்படியே இந்த சம்க்கு ஆன்சர் பண்ணீங்க. இந்த சம்லாம் 2 3 வாட்டி கேட்டிருக்காங்க உங்க எக்ஸாம்ல. போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு 3 வாட்டி கேட்டிருக்காங்க. 3 வாட்டி மேல வந்திருக்கும். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அதே சேம் தான். ஏபிசியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணி சொல்லுங்க. 2. அப்ப 3 பிளஸ் 4 பிளஸ் 7/7. 7 7 14/7. இதை அடிச்சா 2. அடுத்த கொஸ்டின் பாப்போமா? 1000/9 டிவைடட் பை 10/24. 1000/9 டிவைடட் பை 10/24. அப்ப இந்த 1000 எப்படி மாத்தலாம்? இந்த 10 பேஸ்க்கு மாத்தணும். 1000 அப்படி மாத்தணுமா? 10/3ன்னு மாத்தலாமா? பவர் 9 டிவிஷன் 10/24 இருக்கு. அப்ப நமக்கு ரூல் தெரியும். அடுக்குக்கு அடுக்கு இருந்தா என்ன பண்ணுவோம்? அடுக்குக்கு அடுக்கு இருந்தா பெருக்கணும். சரிங்களா? அப்ப 10/27 வகுத்தல் 10/24ன்னு இருக்கு. ஓகேவா? பாருங்க, 10/27 வகுத்தல் 10/24. அப்ப கீழே இருக்க பிளஸ் மேல போனா மைனஸ் ஆயிடும். மேல இருக்க மைனஸ் கீழே வந்தா பிளஸ் ஆயிடும். ஓகேவா? இதுதான் பவர் ரூல். அப்ப கீழே இருக்க 24 மேல போச்சுன்னா என்ன ஆயிடும்? 10/27 மைனஸ் 24ன்னு வரும். இப்போ ஃபைனலா 10/3ன்னு வரும். 10/3ன்னா எவ்வளவு நமக்கு ஆன்சர்? 1000. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பேஸ் சேமா கொண்டுட்டு வரும். பேஸை சேமா கொண்டுட்டு வரும். சரிங்களா? 10/3. இப்ப 10/3ன்னா என்னப்பா? 1000. சரியா? அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.
49 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரின் வர்க்கமூலம் காண்க. ஸ்கொயர் ரூட் கேட்கறாங்க. ஓகே, இது வந்து 10th புக்ல இருக்கு. 10th புக்ல இருக்கு. நமக்கு எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க இந்த சம்லாம். ஓகேவா? அப்ப வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா கொடுத்துருக்க வேலைக்கு கேட்கறாங்க. அப்ப பாருங்க ரூட் ஆஃப் 49 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயர். நல்லா கவனிக்கணும். இந்த ஸ்கொயருக்கும் இந்த ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப 49க்கு ரூட் எடுத்தா என்னது 7. அப்ப என்ன இருக்கும்? 7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். 7 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். அப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab இருக்கு. அப்ப ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab யோட ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஓகேவா? அப்ப இது எப்படி எழுதலாம்? 7 இன்டா ஏவோட வேல்யூ எக்ஸ், பியோட வேல்யூ ஒய் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். அவ்வளவுதான். ஏன்னா ஆப்ஷன் இப்படி கொடுக்க மாட்டாங்க. இதையும் சுருக்கி தான் கொடுப்பாங்க. அப்ப வந்து நீங்க இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு எங்கடா ஆப்ஷன் இது இல்லைன்னு தேடக்கூடாது. இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு தெரியணும். இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னு உங்களுக்கு யோசிக்க தெரியும். சரியா? சூப்பர்மா, சூப்பர்மா. 7 இன்ட்டு ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு சொல்லக்கூடாது. ஏவுக்கும் பிக்கு தான் எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் சொல்லணும். அங்க என்ன வேரியபிள் இருக்கோ அதை போட்டுக்கணும். புரியுதா? ஏ பிளஸ் பி இல்லமா ஏ மைனஸ் பிமா? பாரதி ஃபார்முலா மாத்துங்க. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி இல்ல. கிளியரா? அடுத்து 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் பார்க்கலாமா? இங்க பாருங்க. இங்க 999, இங்கேயும் 999, இங்கேயும் 999. இந்த மாதிரி 3 சேமா இருக்கு. மேல மட்டும் வித்தியாசமா இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி நம்பர் 999க்கு முன்னாடி நம்பர் என்னது? 998. இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர் 995க்கு அடுத்த நம்பர் என்னது? 996. 998, 996. அவ்வளவுதான். ஓகே, இந்த மாடல் கொடுத்தாங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு முன்னாடி நம்பர், இந்த நம்பருக்கு அடுத்த நம்பர். ஓகே, அடுத்த சம் பார்க்கலாமா? கவனிங்க. அடுத்த சம். இப்ப இங்க ஸ்கொயர் ரூட் இருக்கு, இங்க ஸ்கொயர் ரூட் இல்ல. அப்ப என்ன பண்ணும்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ணும். எப்படி கேன்சல் பண்ணலாம்? இப்பதான் பார்த்தோம். ஸ்கொயர் எடுத்தா என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடும். அப்ப ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுங்க. இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிடுமா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் எக்ஸ் பை 144. 13 ஸ்கொயர் பண்ணா 169, 12 ஸ்கொயர் பண்ணா 144. ஓகேவா? அப்ப இதை மாத்தினா நமக்கு என்ன கிடைக்கும்? 144 பிளஸ் எக்ஸ் பை 144, 169 பை 144. அப்ப இந்த 144 இந்த 144 கேன்சல் பண்ணி விட்டுலாமா? அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? 144 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 169. இந்த பிளஸ் 144 அந்த பொசிஷன் மைனஸ் ஆயிடுமா? அப்போ 169 மைனஸ் 144 ஈக்குவல் டு 25. அவ்வளவுதான் ஆன்சர். புரியுதுங்களா? கிளியரா? நம்ம தேவையான சம்ஸ் தான் பாக்குறோம். ஓகே, டிஎன்பிஎஸ்சி மாதிரி எல்லா சம்ஸும் நம்ம பார்க்கலாம். நமக்கு தேவையான சம்ஸ், எதிர்பார்க்குற சம்ஸ் தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். எளிய வடிவில் காண்க. எளிய வடிவில் காண ஜஸ்ட் டிவைட் பண்ண, சிம்பிளிஃபை பண்ண சொல்றாங்க. ஓகே, இதை அடிச்சா என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். பார்க்கலாம் யார் அறிவாளின்னு பார்ப்போம். இந்த சமுக்கு யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்ப்போம். இது எந்த டேபிள் டிவைட் ஆகணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு ஆன்சர்னா சீக்கிரம் சொல்லுங்க. நான் யாருமே ஆன்சர் பண்ணல. இங்க பாருங்க,
நீங்க 2ஆம் வாய்ப்பாடுல அடிக்க முடியுமா? 3ஆம் வாய்ப்பாடுல அடிக்க முடியுமா? 4ஆம் வாய்ப்பாடுல அடிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அதுக்கு அப்படி பண்ணா கஷ்டமா இருக்கும். அப்ப எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த 2த்துக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. 115க்கும் 92 டிஃபரன்ஸ் என்னது? 3, 23. அப்ப 23னால இது அடிபடும்னு அர்த்தம். 4, 23 92. 5, 23 105. அப்ப ஆன்சர் என்னது? 4/5. ஒருவேளை இதையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டா, நமக்கு என்ன வரப்போகுது? 0.8. அங்க ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? கிளியரா? அடுத்து 23வது கொஸ்டின். 0.027 ன் கனமூலம் காண்க. ஃபைண்ட் த கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. அப்ப நல்லா கேக்கணும். கியூப் ரூட். ஓகேவா? இப்ப இத பார்த்தாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 0.3 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா நெறைய பேருக்கு வந்து எப்படி வருதுன்னு தெரியாம இருக்கும்போது, இந்த முழு எண்களா மாத்துங்க. முழு எண்களா மாத்தலாம். எப்படி மாத்தலாம்? 1 புள்ளினா 10ஆல பெருக்கணும். 2 புள்ளினா 100ஆல பெருக்கணும். 3 புள்ளினா 1000ஆல பெருக்கணும். அப்ப இது 1000ஆல பெருக்கும்போது நமக்கு முழு வேல்யூவா மாறிடும். அப்ப 27/1000ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப 27க்கு கியூப் ரூட் என்னம்மா? 3. 1000க்கு கியூப் ரூட் என்னது? 10. அப்ப 3யும் 10யும் அடிச்சா 0.3. ஆனா இங்க பார்த்தாலே சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்? 27ஓட கியூப் ரூட் 3. இப்ப இங்க புள்ளி இருக்கு. அப்ப 0.3 அவ்வளோதான். இல்ல சார் எனக்கு தெரியல அப்படின்னா, இத இத ப்ரொசீஜரா போட்டுக்கோங்க. அப்ப 27/1000 27 கியூப் ரூட் எடுத்தா 3 1000க்கு கியூப் ரூட் எடுத்தா என்னது? 10. ஓகேவா? அப்ப 3/10னா 0.3 வரும். அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. இந்த மாரி சம்மு எக்ஸாம்க்கு நமக்கு எஸ்ஐ எக்ஸாம், போலீஸ் எக்ஸாம்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா நெறைய சம்மு பேசிக்கான சம் தான் கேட்டு விட்டுருவாங்க. ஓகேவா? சரி பார்க்கலாமா? அப்ப போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் கண்டிப்பா 1லேருந்து ஒரு 20 வரைக்குமா ஸ்கொயர் ரூட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? சரி பாருங்க. 169ஓட ஸ்கொயர் 13. 51 + 13 64ன்னு வரும். 64ஓட ஸ்கொயர் என்னன்னா 8. அப்ப 8 248 + 8ம் 256ன்னு வரும். இப்ப 256ஓட ஸ்கொயர் என்னன்னா 16. அவ்வளோதான் ஆன்சர். ஒரு ஸ்டெப்பா சுருக்கிக்கிட்டே வரணும். அப்ப இங்க 13, 13 ஆட் பண்ணா 64, 64 ஸ்கொயர் தான் 8, 8 ஆட் பண்ணா 256. 256க்கு எடுத்தா 16. அவ்வளோதான். புரியுதுங்களா? அட இங்க பார்த்துடலாமா? இந்த சம்க்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு ஈஸியான சம் தான் வச்சிருக்கேன். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணலாம். எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம். இங்க பாருங்க. இன்னும் யாருமே ஆன்சர் இல்ல. √9 ஓட வேல்யூ 3 3 + 1 எவ்வளவு? 4 4 ஓட வேல்யூ 2 2 + 14 எவ்வளவு? 16 16 ஓட வேல்யூ 4 4 + 5 எவ்வளவு? 9 9 ஓட வேல்யூ 3 3 + 1 எவ்வளவு? 4 4க்கு ரூட் எடுத்தா என்னது? 2 அப்ப ஃபைனலா 2 + 1 √3. அவ்வளவுதான். ஓகே என்ன வரும்? √3. ஓகே. √5 எப்படிம்மா வரும்? √3 தான் வரும். கிளியரா? புரியுதா? அடுத்த கொஸ்டின். இது என்ன அதே மாடல் கொஸ்டின். ஆனா ஒரே நம்பரா குடுத்திருப்பாங்க. இந்த மாரி ஒரே நம்பரா குடுத்திருப்பாங்க. ஒரே நம்பரா குடுத்திருக்காங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த சிம்பிள் மட்டும் பாரு. 6 பிளஸ் 6 பிளஸ்ஸா இருந்தா 6க்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் 6க்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் என்னது? 9 9ஓட வேல்யூ என்னது? 3. ஓகே 6க்கு பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் என்னது? 9 9ஓட வேல்யூ 3. இதே கொஸ்டின மைனஸ் வச்சு குடுத்திருந்தாங்கன்னா 6க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் பார்க்கணும். 6க்கு முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட் என்னது? √4. அப்ப √4ஓட வேல்யூ 2. அப்ப 6 பிளஸ்னா 9 6 மைனஸ் அப்படின்னா 4. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கணும் பிளஸ்னா பக்கத்துல இருக்க ஸ்கொயர் ரூட் மைனஸ்னா முன்னாடி இருக்க ஸ்கொயர் ரூட். கிளியரா? ஓகேப்பா. அடுத்து 27வது சம். இது என்னன்னா எந்த சிம்பிளுமே இல்லாம ஒரே நம்பரா குடுத்திருப்பாங்க. இப்படி குடுத்திருந்தாங்கன்னா ரூட்குள்ளார என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர்.
ஓகே, ரூட்குள்ளார என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர். புரியுதா? ரூட்குள்ளார என்ன நம்பர் இருக்கோ அதே தான் அப்படியே ஆன்சர். கிளியரா? அது 28வது கொஸ்டின். இப்ப அதே சமயம் கியூப் ரூட்ல குடுத்துருக்காங்க. அப்ப கியூப் ரூட்ல குடுத்தா அதே கான்செப்ட் தான். கவனிங்க. -1க்கு கியூப் எடுத்தா -1 தான். அப்ப பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். அப்ப 26 1 கூட்டுனா -27. அப்ப -27க்கு கியூப் ரூட் எடுத்தா -3. அப்ப இங்க ஆட் பண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 61 -3 64 -64. 64 கியூப் ரூட் எடுத்தா 4. அப்ப இங்க போயிட்டு ஆட் பண்ணா 121 -4 -125. அப்ப 125க்கு கியூப் ரூட் எடுத்தா 5. முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்கு. அப்ப ஆன்சர் -5. அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு ஸ்டெப்பா பண்ணிக்கிட்டே வரணும். கிளியரா? ஓகேவா? அப்ப இந்த மாடல்ல மட்டும் நம்ம 5 சம் பார்க்குறோம். இந்த 5 சம்முமே ஏதாவது ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இம்பார்ட்டன்ட் சம். ஏன்னா டிஎன்பிசில இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாடல். ஓகேவா? அப்படியே நமக்கே அப்ப ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அடுத்து 29வது கொஸ்டினா? 29. 29வது கொஸ்டின் பார்க்கலாமா? 29வது கொஸ்டின் பாருங்க. ஒரு மதிப்பை குடுத்துட்டு P/Q வடிவில் எழுதுன்னு கேட்பாங்க. ஒரு மதிப்பு குடுத்துட்டு என்ன கேட்பாங்க? P/Q வடிவில்னு கேட்பாங்க. ஓகே பாப்போமா? 0.18 பார் இப்படிதான் குடுத்துருக்காங்க. அப்ப இந்த சம்மு 0ல ஸ்டார்ட் ஆனா ரொம்ப சிம்பிள்ப்பா. என்ன பண்ணணும் அப்படின்னா, குடுத்துருக்க நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேவா? எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போட்டுருங்க. அப்ப 2 நம்பருக்கு பார் இருக்கு. அப்ப 2 9. அப்ப 3ஆல அடிச்சா 6 3 18 33. மறுபடியும் 3ஆல அடிச்சா 2/11. அப்ப ஆன்சர் 2/11. புரியுதா? அவ்வளவுதான். என்னது? 0ல ஆரம்பிச்சுன்னா, என்ன நம்பர் இருக்கோ அத அப்படியே போட்டுட்டு, எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போட்டுறணும். அவ்வளவுதான். இப்ப இதுலயே அடுத்த கொஸ்டின். இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அதே சம் தான். நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இந்த சம்முக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்கம்மா. இந்நேரம் ஆன்சர் பண்ணியிருக்கலாமே. அப்ப 0.427 பாரா? அப்ப 0ல ஆரம்பிக்குது. அப்ப இருக்கிற நம்பர் அப்படியே எழுதணும். எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? 3 நம்பருக்கு. அப்ப 3 9. அவ்வளவுதான். ஓகே, சூப்பர். இப்ப அடுத்தது நம்பர் கூட வந்தா எப்படி போறது? 0 வரைக்கும் பார்த்துட்டோம். 0 இல்லாம இப்ப நம்பர் இந்த மாரி நம்பர் வச்சு வந்தா எப்படி பார்க்கறது? பார்க்கலாமா? அப்ப இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுங்க. 145. இங்க பார் இல்லாம என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. பார் இல்லாம என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அப்போ அந்த 1 மட்டும் மைனஸ் பண்ணிடு. எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? 2 நம்பருக்கு பார் இருக்கு. அப்ப 2 9. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப இத 3ஆல அடிச்சா 4 3 12 8 3 24 33. மறுபடியும் என்ன ஆகுது? 3ஆல அடிச்சா 16 11. அப்ப 0 வந்தா எப்படி போடணும்? நம்பர் வச்சு வந்தா எப்படி போடணும்? நம்பர் வச்சு வந்தா அப்படியே இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுங்க. பார் இல்லாம என்ன நம்பர் இருக்கோ அத மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணிட்டு எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 போட்டுருங்க. 145லமா இந்த 1 மைனஸ் பண்ணணும். 144/99. ஓகேவா? 145 கிடையாது. புரியுதா? சரி, நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன். இந்த சம்முக்கு யாரு ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். 1.45 பார். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 1.45 பார். இந்த சம்க்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இந்த சம்க்கு யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். ஏன்னா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இங்க இவ்வளவு நேரம் பார் வச்சு நம்ம சொல்லிக் குடுத்துட்டோம். ஆனா இங்க ஒரு நம்பருக்கு பார் இருக்கு, ஒரு நம்பருக்கு பார் இல்ல. அப்ப எப்படி போடுறது? ஓகேவா? கவனிங்க.
அப்ப என்னது இந்த கான்செப்ட் அதே தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இருக்கிற நம்பர் அப்படியே எழுதுங்க. 145 பார் இல்லாத நம்பர் என்னென்ன இருக்குது? 1, 4 அதெல்லாம் 14ன்னு அர்த்தம். அப்ப 145ல 14 மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன வரும்? 131 எத்தனை நம்பருக்கு பார் இருக்கு? ஒரு நம்பருக்கு பார் இருக்கு, ஒரு நம்பருக்கு பார் இல்ல. அப்ப பார் இருக்கிற நம்பர்னா 9 போடணும். பார் இல்லாத நம்பர்னா 0 போடணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இந்த கொஸ்டின் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க அப்படியே 145 பார் இல்லாத நம்பர் 1 மைனஸ் பண்றோம். 144 2 நம்பருக்கு பார் இருக்கு. அதனால 2 9 போட்டோம். இங்க பாருங்க அதே சமயம் ஒரு நம்பருக்கு தான் பார் இருக்கு, ஒரு நம்பருக்கு பார் இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் அப்படியே எழுதுறோம். பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்றோம். கீழ எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு நம்பருக்கு பார் இருக்கு, ஒரு நம்பருக்கு பார் இல்ல. அப்ப பார் இருக்கிற நம்பருக்கு 9ம், பார் இல்லாத நம்பருக்கு 0வும். அவ்வளவுதான். அப்ப 131/90. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சுதாம்மா? அப்ப இதுல வந்து 4 கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கணும். 1, 2 மொத்தம் 3 கொஸ்டின் தான். 0 வச்சு 1, நம்பர் வச்சு 1, ஒரு பார், ஒரு பார் இல்லாதது. மொத்தமே 3 மாடல் தான். ஓகேவா? 3 மாடல் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கேட்கறது வாய்ப்புகள் இருக்கு. P/Q ஃபார்ம். ஓகேவா? ஓகே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? அடுத்த கலப்பு பின்னங்கள் பார்க்க போறோம். ஓகேவா? கலப்பு பின்னங்கள் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இப்ப என்ன பண்ணாங்க, கீழ இருந்து ஒரு ஒரு ஸ்டெப்பா நம்ம கலப்பு பின்னத்த பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் எடுத்துக்கணும் நீங்க. 1 + 1/3 என்ன வரும்? 1 × 3 3 + 1 4/3. இது இப்ப இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன இருக்கும்? 1 + 1/4/3ன்னு வரும். அப்ப இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? 1 + 3/4ன்னு இருக்கும். அப்ப இந்த இடம் இப்படி மாறிடும். அப்ப இத மாத்தனா நமக்கு என்ன வரும்? 1 + 4 4 + 3 எவ்வளவு? 7/4ன்னு வரும். ஓகே என்ன வரும்? 7/4ன்னு வரும். அப்ப ஃபைனலா என்ன இருக்கும்? 1 + 1/7/4ன்னு வரும். ஓகேவா? அப்ப இந்த 4 மேல போகுமா? அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 4/7ன்னு கிடைக்கும். அப்ப ஃபைனல் நமக்கு என்ன வரும்? ஒரு 7 7 7 4 எவ்வளவு? 11/7ன்னு வரும். 11/7ன்னு வரும். அவ்வளவுதான். இதுதான் ஒரு ஒரு ஸ்டெப்பா. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் 2019ல இந்த மாடல் கொஸ்டினா குடுத்தாங்க உங்களுக்கு. இதாவது தனியா ஒண்ணே ஒண்ணு இருக்குது. அந்த கொஸ்டின்னா 2 இருக்கும். ஒரே கொஸ்டின்ல 2 கலப்பு பின்னங்கள் குடுத்துட்டு கேட்டிருப்பாங்க. நீங்க 2019 கொஸ்டின் போயிட்டு பாருங்க. ஓகே 2 கொஸ்டின் இருக்கும். சிம்ப்ளிஃபிகேஷன். ஓகேவா? இதே மாடல்ல இன்னொரு கொஸ்டின் வச்சிருக்கேன் உங்களுக்கு. 33. ஓகேவா? இந்த சம் நீங்க போடுங்க. இது உங்களுக்கு உண்டான சம். ஓகேவா? போடுங்க பாப்போம். ஆன்சர் யாருதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர். இது உங்களுக்கு உண்டான சம். சீக்கிரம் போடுங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கீழ இருக்கிறது. 2 + 1/2 என்ன வரும்? 2 2 4 4 + 1 எவ்வளவுப்பா? 5/2. அப்ப இந்த இடத்துல 5/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப என்ன வரும் நமக்கு? 3 + 2/5/2ன்னு வரும். அப்ப இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்ன வரும்? 3 + 2 × 2 எவ்வளவுமா? 4ஆ? 4/5ன்னு வரும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 5 3 15 15 + 4 எவ்வளவுமா? 19/5ன்னு கிடைக்கும். அப்ப ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/19/5ன்னு கிடைக்கும். அப்ப இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா என்னது? 5 மேல போயிடுமா? அப்ப ஃபைனலா நமக்கு ஆன்சர் 5/19. அவ்வளவுதான். 5/19. சரிங்களா? எல்லாரும் போட்டிருக்கீங்களா? பரவாயில்லையே 2 3 கமெண்ட் வந்திருக்கு. ஓகே சூப்பர். அடுத்து 34வது சமம். ஓகே 34வது சம். இந்த சம் அடிக்கடி கேட்கிற சம் தான். ஓகேவா? பார்க்கலாமா? 1 - 1/3 என்ன வரும்? 3 1 × 3 3 3ல 1 போயிடுச்சுன்னா 2/3.
ஒரு நாள் 4, 4ல 1 போயிடுச்சுன்னா 3/4. ஒரு 5 5, 5ல 1 போயிடுச்சுன்னா 4/5. ஓகேவா? அப்போ ஒரு 100 100, 100ல 1 போயிடுச்சு அப்படின்னா 99/100. ஓகேவா? சரி. அப்ப குடுத்திருக்க வேலைய நம்ம மாத்திட்டோம். அப்ப மைனஸ் வச்சு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கீழ, மேல, கீழ, மேலன்னு ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த 2ம் இந்த 100 மட்டும் தான் கிடைக்கும். அப்ப 2/100. இத அடிச்சா 1/50. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? இப்ப இதே மாடல்ல இன்னொரு சம் வச்சிருக்கேன். அது இப்ப நீங்க போட போறீங்க. ஓகேவா? அது உங்களுக்கு உண்டான கொஸ்டின். இப்ப இது வந்து நம்ம மைனஸ் வச்சு பார்த்தோமா, அடுத்து பிளஸ் வச்சு இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். லாஸ்ட் கொஸ்டின்மா. ஓகேவா? இந்த சம் நீங்க சொல்லிடுங்க. இதோட ஆன்சர் சொல்லிடுங்க பாப்போம். இதோட ஆன்சர் சொல்லிடுங்க. இப்ப இது பிளஸ்ல வருது. அப்ப கரெக்ட்டா போடணும். பிளஸ்னா அப்ப எப்படி வரும்? அப்படின்னு. அப்ப பிளஸ்னா பாருங்க. ஒரு 3 3ஆ? 3 பிளஸ் 1 எவ்வளவு? 4/3. ஒரு நாள் 4ஆ? 4 பிளஸ் 1 எவ்வளவு? 5/4. ஒரு 5 5, 5 பிளஸ் 1 எவ்வளவு? 6/5. ஒரு 100 100ஆ? 100 பிளஸ் 1 101/100. சால்வ் பண்ணியாச்சா? அப்ப பாருங்க போன சம்மு கீழ, மேல, கீழ, மேல கேன்சல் ஆயிடுச்சு. இந்த சம் எப்படி ஆகும் பாருங்களேன். மேல, கீழ, மேல, கீழ, மேல, கீழ ஃபுல்லா கேன்சல் ஆயிடுமா? ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்னா 101/3ன்னு கிடைக்கும்.